ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 282. இதில் பகவான் கிருஷ்ணர் காளியனை தண்டிக்கும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் சிறுவர்களுக்கும் பசுக்களுக்கும் மிகுந்த தாகம் எடுத்தது. எல்லோருமாக யமுனை நதிக்கு சென்று நீர் அருந்த தொடங்கினார்கள். ஆனால் நதியின் நீரில் காளியன் என்ற மிகப்பெரிய பாம்பின் விஷம் கலந்து இருந்தது. இப்பொழுது நதியின் நீரில் விஷம் கலந்து இருந்ததால் சிறுவர்களும் பசுக்களும் நீரை குடித்தவுடன் பாதிக்கப்பட்டதாக தெரிந்துவிட்டது. அவர்கள் உடனே கீழே விழுந்து இறந்தவர்களைப் போல் கிடந்தார்கள். பின்னர் எல்லா உயிர்களின் உயிரான பகவான் கிருஷ்ணர் தம் கருணை நிறைந்த பார்வையை அவர்களின் மேல் செலுத்தினார். பசுக்களும் சிறுவர்களும் மீண்டும் உணர்வு பெற்று ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டார்கள். யமுனையின் நீரை குடித்ததால் இறந்து பின்பு முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணை நிறைந்த பார்வையால் புத்துயிர் பெற்றதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இவ்வாறாக யோகேஸ்வரர் என்று அழைக்கப்பட்ட பகவான் கிருஷ்ணரின் யோக சக்தியை அவர்கள் அறிய முடிந்தது. யமுனையின் நீரில் காளியன் எனும் சர்ப்பம் விஷம் கலக்கினான் என்பதை அறிய வந்தபோது பகவான் கிருஷ்ணர் அவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து யமுனை நதியை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு அவனை போகச் செய்த பின் நதியின் நீர் புனிதம் அடைந்துவிட்டது. யமுனை நதியின் அடியில் ஒரு பெரிய ஏரி இருந்தது. அந்த ஏரியில் காளியன் வசித்து வந்தான். அவனின் விஷம் காரணமாக அந்த பகுதி முழுவதும் தூய்மை கெட்டு நச்சு கலந்த வாயு நாள் முழுவதும் வெளிப்பட்டது. அங்கு ஒரு பறவை பறந்தால் அது உடனே மடிந்து கீழே விழுந்துவிடும். யமுனையில் இருந்து வெளிவந்த நச்சு வாயுவின் பாதிப்பால் யமுனை கரையில் இருந்த மரங்களும் புல்லும் பட்டு போயின. அந்த பெரிய பாம்பின் விஷத்தால் ஏற்பட்ட விளைவை பகவான் கிருஷ்ணர் கவனித்தார். விருந்தாவனத்தை அடுத்து ஓடிய நதி முழுவதும் உயிருக்கு அபாயம் விளைவிக்கக்கூடியதாக இருந்தன. உலகில் கேடுகள் விளைவிக்கும் சக்திகளை களைவதற்கென்றே அவதரித்துள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யமுனை நதியின் கரையில் இருந்த ஒரு பெரிய கடம்ப மரத்தின் மீது ஏறினார். கடம்பம் எனும் வட்டமான மஞ்சள் நிற மலர் பொதுவாக விருந்தாவன பகுதியில் மட்டும் காணப்படும் ஒரு மலர் வகையாகும். மரத்தின் உச்சியில் ஏறிய பின்பு அவர் தன் அரைக்கச்சை இறுக்கிக் கொண்டு மல்யுத்தம் செய்பவனைப் போல் கைகளை ஆட்டிக்கொண்டு நச்சு மிகுந்த அந்த ஏரிக்குள் குதித்தார். கிருஷ்ணர் ஏறிய அந்த கடம்ப மரம் ஒன்று மட்டுமே அந்த பகுதியில் பட்டு போகாமல் தப்பி இருந்தது. பகவான் கிருஷ்ணரின் கால் பட்டதும் மரம் உடனே உயிர் பெற்றதென சில உரை ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். சில புராணங்களில் இந்த மரத்தில் பகவான் கிருஷ்ணர் வருங்காலத்தில் ஏறுவார் என அறிந்திருந்த கருடர் அது பட்டு போகாமல் இருக்க அதன் மீது அமிர்தத்தை தெளித்து இருந்தார் என கூறுகின்றன. கிருஷ்ணர் நதியில் குதித்ததும் அதனுள் ஏதோ மிகப்பெரிய வஸ்து ஒன்று விழுந்து விட்டது போல் நதியின் நீர் கரை புரண்டு ஓடியது. கிருஷ்ணர் இவ்வாறாக தமது பலத்தை காட்டியதில் வியப்பு ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் அவர் பலம் எல்லாவற்றின் இருப்பிடம். பலம் மிகுந்த ஒரு பெரிய யானையைப் போல் கிருஷ்ணர் நதியில் நீந்திய பொழுது எழுந்த பெரிய ஒளி கரு நாகமான காளியனின் காதில் விழுந்தது. அந்த பெரிய இரைச்சலை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தனது இருப்பிடத்தை யாரோ தாக்க வந்து இருக்கிறார்கள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். எனவே அவன் உடனே கிருஷ்ணரின் முன் வந்தான்.
கிருஷ்ணரின் உடல் அழகும் மென்மையும் காளியனை மிக கவர்ந்து விட்டன. மேகத்தை ஒத்த அவரின் கரிய நிறமும் தாமரை மலர்களை ஒத்த அவரின் பாதங்களும் அவர் அணிந்திருந்த ஸ்ரீவத்சக்குரியும் ஆபரணங்களும் பீதாம்பரமும் காளியனை வசீகரித்தன. அழகிய முகத்தில் புன்னகையுடன் அவர் மிகுந்த பலத்துடன் யமுனை நதியில் விளையாடி கொண்டு இருந்தார். அவரின் அழகை அவன் ரசித்தாலும் அவனுள் கோபம் மிகுதியாக பொங்கி எழுந்தது. தன் பலமிக்க உடம்பின் சுருள்களுக்கு இடையே காளியன் கிருஷ்ணரை பிடித்து அழுத்தினான். பாம்பின் பயங்கரமான பிடியில் தப்ப முடியாத வகையில் கிருஷ்ணர் அகப்பட்டு கொண்டு இருந்ததை கண்டதும் அவரிடம் அன்பு கொண்டிருந்த இடைச்சிறுவர்களும் மற்ற விருந்தாவன வாசிகளும் பயத்தால் உறைந்து போனார்கள். அவர்கள் தங்கள் உயிர், உடைமை, அன்பு, செயல்கள் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து இருந்ததால் அவரை அந்த நிலையில் கண்டபோது பயத்தால் தம்மை மறந்து கீழே விழுந்து விட்டார்கள். பசுக்கள், எருதுகள், கன்றுகள் எல்லாம் துக்கத்தில் மூழ்கி பெரிதும் கவலை அடைந்து இருந்தன. பயத்தால் அவர்களால் நதிக்கரையில் நின்று அழ முடிந்ததை தவிர கிருஷ்ணருக்கு உதவும் வகையில் எதுவும் செய்ய முடியவில்லை. யமுனையின் கரையில் இவ்வாறாக நடந்து கொண்டு இருந்தபோது அபச குணங்கள் தோன்றின. பூமி அதிர்ந்தது. ஆகாயத்தில் இருந்து எரி நட்சத்திரங்கள் விழுந்தன. மக்களின் உடல்கள் உயர்த்தன. இவையெல்லாம் பெருத்த அபாயம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள். இந்த அபசகுணங்களை கண்ட கோபாலர்களும் நந்த மகாராஜாவும் பயமடைந்து மிகவும் கவலை கொண்டார்கள். அதே சமயம் கிருஷ்ணர் பலராமரின் துணையில்லாமல் மேய்ச்சல் நிலத்திற்கு சென்று இருக்கிறார் என்ற செய்தியும் அவர்களுக்கு கிடைத்தது. நந்தரும் யசோதையும் ஆயர்களும் அதை கேட்டவுடன் மிக கவலை உற்றார்கள். கிருஷ்ணரின் சக்திகளின் மகிமை அறியாத அவர்கள் அவரிடம் கொண்டு இருந்த மிகுந்த பிரியம் காரணமாக துக்கத்திலும் கவலையிலும் மூழ்கி போனார்கள். கிருஷ்ணரை விட வேறு எதிலும் அவர்கள் அதிகமான பிரியம் கொண்டு இராததாலும் தம் வாழ்வு, உடைமை, அன்பு, மனது, செயல்கள் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து இருந்ததாலும் கிருஷ்ணரிடம் அவர்களுக்கு இருந்த பெரும் பற்றுதலாலும் இன்று கிருஷ்ணர் நிச்சயமாக தோல்வி அடைவார் என நினைத்தார்கள். விருந்தாவன வாசிகள் எல்லோரும் கிருஷ்ணரை காண கிராமத்தில் இருந்து வெளிவந்தார்கள். குழந்தைகள், இளைஞர்கள், வயது ஆனவர்கள், பெண்கள், மிருகங்கள், மற்ற உயிர்வாளிகள் எல்லோரும் அங்கு கூடினார்கள். தங்களின் ஒரே பாதுகாவலர் கிருஷ்ணரே என்பதை அவர்கள் அறிந்து இருந்தார்கள். இது நடந்து கொண்டு இருந்தபோது அறிவின் சிகரமான பலராமர் அங்கு புன்னகைத்தபடி நின்று கொண்டு இருந்தார். தமது இளைய சகோதரனின் பலத்தை அறிந்து இருந்ததால் ஜட உலகினைச் சேர்ந்த பாம்புடன் சண்டையிடுவது பற்றி கவலை கிடையாது. எனவே மற்றவர்களின் கவலையை அவர் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் மனக்கலக்கம் அடைந்து இருந்த விருந்தாவனவாசிகள் கிருஷ்ணரை தேடியபடி அவரின் அடிச்சுவட்டை பின்பற்றி யமுனை நதிக்கரை சென்று அடைந்தார்கள். கொடி, வில், சங்கு ஆகியவற்றை தாங்கிய அடிச்சுவடுகள் அவர்களுக்கு வழிகாட்டின. நதிக்கரையை அடைந்த போது பசுக்களும் சிறுவர்களும் அழுது கொண்டு இருப்பதை, கிருஷ்ணர் கருநாகத்தின் பிடியில் இருப்பதை கண்டு மேலும் துக்கம் அடைந்தார்கள். அவர்களின் புலம்பலைக் கண்டு பலராமர் நகைத்தார். ஆனால் கிருஷ்ணரின் சகாப்தம் முடிந்தது என்று எண்ணிய விரஜபூமி வாசிகள் துக்க சாகரத்தில் மூழ்கினார்கள். கிருஷ்ணரை பற்றி அவர்கள் அதிகமாக அறிந்து இருக்காவிட்டாலும் அவரிடம் அவர்கள் ஒப்பற்ற அன்பு கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது கிருஷ்ணர் யமுனையில் காளியனின் பிடியில் இருந்ததையும் பசுக்களும் சிறுவர்களும் அழுது கொண்டு இருந்ததையும் கண்டபோது அவர்கள் கிருஷ்ணரின் நட்பையும்
அவரின் புன்னகை பூத்த முகத்தையும் இனிய சொற்களையும் நடத்தைகளையும் நினைவு கூறலானார்கள். காளியனின் பிடியில் இருந்து மீள முடியாத நிலையில் கிருஷ்ணர் இருக்கிறார் என அவர்கள் எண்ணியதால் இந்த நினைவுகள் எல்லாம் ஏற்பட்டு 3 உலகங்களும் சூன்யமானது போல் அவர்கள் உணர்ந்தார்கள். கிருஷ்ணர் இல்லாத நிலையில் உலகம் சூன்யமாக இருப்பதை தாம் உணர்ந்ததாக சைத்தன்ய மகாபிரபு கூறியுள்ளார். இப்பொழுது அன்னை யசோதை வந்தபோது அவள் யமுனையில் குதிக்க விரும்பினாள். மற்றவர்கள் அவளை தடுத்து நிறுத்தினார்கள். அப்போது அவள் மூர்ச்சையடைந்தாள். அதுபோன்றே துயரத்தில் ஆழ்ந்திருந்த பலர் கண்ணீர் மழை பொழிந்தார்கள். அலை அலையாக கண்ணீர் சிந்தினார்கள். ஆனால் அன்னை யசோதையை தெளியச் செய்வதற்காக கிருஷ்ணன் லீலைகளை பற்றி பேசினார்கள். அன்னை யசோதை சலனம் இன்றி இறந்தது போல் கிடந்தால். அவளது நினைவு கிருஷ்ணரை வட்டமிட்டு கொண்டு இருந்தன. தமது உயிரை கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்திருந்த நந்தரும் மற்றவர்களும் நீரில் குதிக்க நினைத்தார்கள். ஆனால் பகவான் பலராமர் அவர்களை தடுத்தார். எந்தவித அபாயம் இல்லை என பலராமருக்கு தெரியும். 2 மணி நேரங்களுக்கு கிருஷ்ணர் காளியனின் பிடியில் ஒரு சாதாரண குழந்தை போல் இருந்தார். ஆனால் தனது தாயும் தந்தையும் கோபியர்களும் சிறுவர்களும் பசுக்களும் கன்றுகளும் மற்ற கோகுல வாசிகளும் மரணத்தின் தருவாயில் காப்பவர் இல்லாமல் இருப்பதைக் கண்டதும் கிருஷ்ணர் தம்மை உடனே விடுவித்து கொண்டார். அவர் தமது உடலை விரிவு அடையச் செய்தார். சர்ப்பம் அவரை கட்டிப்பிடிக்க முயற்சித்த போது மிகவும் சிரமப்பட்டது. அதனால் அதன் பிடி தளர்ந்து கிருஷ்ணராகிய முழுமுதற் கடவுளை தன் பிடியிலிருந்து விடுவித்து விட்டது. காளியன் மிகுந்த கோபம் அடைந்தான். அவனின் பெரிய படங்கள் விரிந்தன. மூக்குகளிலிருந்து நச்சு கலந்த மூச்சை வெளியிட்டான். அவனின் கண்கள் நெருப்பாக தகித்தன. வாயிலிருந்து அனல் வீசிற்று. பகவான் கிருஷ்ணரை பார்த்தபடி அவன் சிறிது நேரம் அசையாமல் நின்று இருந்தான். பிளவுபட்ட நாக்கால் உதடுகளை நக்கியபடி கண்களில் விஷம் பொங்க அவரை பார்த்தான். பாம்பின் மேல் கருடன் பாய்வது போல் கிருஷ்ணர் அவன் மீது பாய்ந்தார். இவ்வாறு தாக்குதல் நடந்தபோது காளியன் களைத்து போனான். அவனின் பலம் படியாக பெரும் அளவில் குறைந்தது. உடனே கிருஷ்ணர் அவனின் தலைகளை அழித்து பிடித்து அவற்றின் மேல் குதித்து ஏறினார். பாம்பின் தலையில் இருந்த இரத்தினங்கள் ஒளியினால் பகவானின் பாதங்கள் சிவந்து காணப்பட்டன. பிறகு கலைஞர்களுக்கெல்லாம் ஆதி கலைஞரான பகவான் சர்ப்பத்தின் தலையின் மேல் நர்த்தனம் ஆடல் ஆனார். இதனை கண்ட வானவர்கள் மலர் மாலி பொழிந்து மத்தளங்கள் முழக்கி குழல்களை இசைத்து துதிகளையும் பாடல்களையும் பாடினார்கள். இவ்வாறாக வான் உலக வாசிகளான கந்தர்வர்கள் சித்தர்கள் மற்றும் தேவர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். பகவான் கிருஷ்ணர் தனது தலையில் நடனம் ஆடியபோது காளியன் அவரை தனது மற்ற தலைகளால் கீழே தள்ள முயற்சித்தான். காளியனுக்கு 100 தலைகள் இருந்தன. ஆனால் கிருஷ்ணர் அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தார். அவர் தம் கமல பாதங்களால் காளியனின் தலைகளில் மோதினார். இப்பொழுது காளியனால் அந்த அடிகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. படியாக காளியன் தனது உயிருக்கு போராடும் நிலை ஏற்பட்டு விட்டது. அவன் நஞ்சையும் அனலையும் கக்கினான். இவ்வாறாக அவன் தன்னில் இருந்த விஷத்தை வெளிப்படுத்திய போது அவனின் பாவங்கள் குறையத் தொடங்கின. மிகுந்த கோபத்துடன் அவன் உயிருக்காக போராடி பகவானை கொல்வதற்காக ஒரு தலையை உயர்த்தினான். பகவான் உடனே அதை கைப்பற்றி அதன் மீது நர்த்தனமாடி பணியச் செய்தார். உண்மையில் அந்த காட்சி முழுமுதற் கடவுளாய விஷ்ணு அர்ச்சிக்கப்படுவது போல் தோற்றம் அளித்தது. பாம்பின் வாயிலிருந்து வெளிப்பட்ட விஷங்கள் அவருக்கு அர்ப்பிக்கப்பட்ட மலர்களாக தோன்றின. பின்னர் காளியன் விஷத்துக்கு பதிலாக இரத்தம் கக்கத் தொடங்கினான். அவன் முற்றிலும் களைத்து போனான். பகவான் கொடுத்த உதைகளால் அவன்
உடல் முழுவதும் நொறுங்கி போய் இருந்தன. அவர் புருஷோத்தமராய முழுமுதற் கடவுளே என்பதை காளியன் தன் மனதிற்குள் உணர்ந்து அவரிடம் சரண் அடையலானான். பகவான் கிருஷ்ணர் உன்னதமான பகவான், எல்லாவற்றிற்கும் எஜமானர் என்பதை உணர்ந்தார்கள். இப்பொழுது காளியனின் மனைவிகளான நாகப்பத்தினிகள் பிரார்த்தித்தார்கள். ஓ பகவானே, எங்கள் பிரார்த்தனைகளை கேட்டருளும். இந்த பரிதாகரமான பாம்பு இப்போது உயிரை விட இருக்கின்றது. பெண்களான எங்களுக்கு கணவனே எல்லாம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே எங்கள் கணவனாகிய காளியனை நீங்கள் மன்னித்து அருள வேண்டும். ஏனென்றால் இந்த பாம்பு மடிந்தால் நாங்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாவோம். பகவானே, உயிரினமெல்லாம் உமது குழந்தைகள். இந்த பாம்பும் உமது குழந்தையே. உமது சக்தியை உணராமல் அவன் உம்மை எதிர்த்து இருக்கின்றான். உமக்கு எதிராக குற்றம் புரிந்து இருக்கின்றான். இந்த முறை நீங்கள் அவனை மன்னிக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றோம். ஓ அன்பான பகவானே, உமது நிரந்தர சேவகர்கள் ஆகிய நாங்கள் எங்களை உமது சேவையில் அர்ப்பணிக்கின்றோம். உமது கட்டளைப்படி நடக்க இசையும் எந்த உயிர்வாளியும் எல்லா வகையான துயரத்தில் இருந்தும் மீளலாம் என்றார்கள். இப்பொழுது நாக பத்தினியர்கள் இவ்வாறு பிரார்த்தித்ததை அடுத்து பகவானான கிருஷ்ணர் காளியனை தண்டனையிலிருந்து விடுவித்தார். கிருஷ்ணரால் தாக்கப்பட்டு இருந்த காளியன் உணர்வு இழந்த நிலையில் இருந்தான். தண்டனையில் இருந்து விடுபட்டு உணர்வு திரும்பியதும் காளியன் உயிர் வெற்று புலன்கள் செயல்படும் நிலையை அடைந்தான். கை கூப்பியபடி அவன் கிருஷ்ணரிடம் பின்வருமாறு பிரார்த்தித்தான். ஓ எனது அன்பான பகவானே, நான் இருள்மிக்க அறியாமை குணத்தில் பிறவி எடுத்து இருக்கும் பிராணி ஆகையால் கோபமும் பொறாமையும் என்னில் இயற்கையாக அமைந்து இருக்கின்றன. இயற்கையில் ஏற்பட்ட குணங்களின் காரணமாக ஒருவன் உடலுக்கு உடல் மாற நேர் இடுகின்றது என்றாலும் அந்த இயற்கை குணங்களில் இருந்து வெளியே வருகிறது ஒருவனுக்கு மிக கடினம் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். பௌதிக இயற்கையின் பிடியிலிருந்து விடுபடுவது மிக கடினம். ஆனால் முழுமுதற் கடவுளாய கிருஷ்ணரிடம் சரண் அடைபவனே பௌதிக இயற்கையின் குணங்கள் பாதிக்கப்பட மாட்டா. ஓ பகவானே, நான் பாம்பாக பிறந்தவன். எனவே கோபம் எனது இயற்கை குணம். உமது கருணையின் உதவியில்லாமல் நான் உமது மாயையின் பிடியில் இருந்து விடுபடுவது மிக கடினம். உமது மாயைக்கு நாங்கள் அடிமைகள். எனது ஜட குணங்களை என்னால் தவிர்க்க முடியவில்லை. அதற்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நீங்கள் உமது விருப்பம் போல் என்னை தண்டிக்கவோ காப்பாற்றவோ செய்யலாம் என்றான் அவன். இப்பொழுது காளியன் கூறியதை கேட்ட குழந்தை கிருஷ்ணரான முழுமுதற் கடவுள் அவனுக்கு பின்வருமாறு கட்டளையிட்டார். நீ உடனே இந்த இடத்தை விட்டு அகன்று சமுத்திரத்துக்கு போய் விடுவாயாக. தாமதிக்காமல் உடனே போய்விடு. உனது குழந்தைகளையும் மனைவியரையும் உனது உடைமைகளையெல்லாம் நீ எடுத்துச் செல்லலாம். யமுனையில் நீரை அசுத்தப்படுத்தாதே. எனது பசுக்களும் சிறுவர்களும் அந்த நீரை பருகுவதில் தடை ஏற்படக்கூடாது. காளியனுக்கு தான் இட்ட உத்தரவு எல்லோருக்கும் தெரியும்படியாக அறிவிக்கப்பட வேண்டுமென பகவான் கட்டளையிட்டார். இதனால் மக்களுக்கு காளியனால் ஏற்பட்டிருந்த பயம் நீங்கி போயிற்று. காளியனுக்கு அவர் மேலும் கூறியதாவது: சமுத்திரத்துக்கு அருகாமையில் இருந்த அழகிய பிரதேசத்தில் உன்னை விழுங்க வந்த கருடனுக்கு பயந்து நீ இங்கு வந்து விட்டாய். இப்போது உன் தலையில் நான் தொட்டதால் ஏற்பட்டுள்ள குறிகளை காணும் கருடன் உனக்கு தொல்லை தரமாட்டான் என்றார் அவர். பகவான் கிருஷ்ணர் காளியன் உடனும் அவன் மனைவி இடமும் அனுதாபம் கொண்டார். கிருஷ்ணரது கட்டளையை கேட்டதும் காளியனின் மனைவியர்கள் நேர்த்தியான ஆடைகள், மலர்கள், மலர் மாலைகள், மணிகள், ஆபரணங்கள், சந்தனம், தாமரை மலர்கள், உணவு வகைகள், பழங்கள் ஆகியவற்றை அவருக்கு அர்ப்பணித்து வணங்கினார்கள். இவ்வாறாக அவர்கள் கருடனின் எஜமானரை திருப்திப்படுத்திய பிறகு யமுனையின் ஏரியில் இருந்து வெளியேறிவிட்டார்கள்.
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.